வேண்டிய செயல் எங்கன்னு கேட்டார். என்ன கேட்டாரு? சாமி பாட்டு பல்லாயிரம் புழுக்கள் பதை பதைக்க பட்டு என்னும் பாவ குறிப்பை உடுத்தி. ஒரு பட்டு தயாரிக்கணும்னா எத்தனை ஆயிரம் புழுவை கொல்லணும்? அது இந்த வெந்நீர் தானே போடுவான். அது எப்படி துடிக்கும்? இத்தனை உயிரை துடி துடிக்க கொன்னு உருவாக்குன ஒண்ணு. இது கட்டிக்கிட்டு போய் சாமிகிட்ட என்ன சொல்றீங்க? புரியுதா நான் சொல்றதுன்னா? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம யாருக்கும் எந்த பாவமும் எதை கட்டிருக்கோம்? இப்படியே யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மண்டை காஞ்சிடும். இதுதான் நம்முடைய பிரச்சனை. அப்ப எல்லா இடங்கள்லயும் நீங்க அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், நாம நிறைய தவறுகளுக்கு சொந்தக்காரர்கள். என்ன சொன்னேன்? நிறைய பாவங்களுக்கு நாம சொந்தக்காரர்கள். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மள அறியாம எத்தனையோ பாவங்களை செய்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நாம விடுவதற்கு நாம தயாராயில்லை. இந்த ஆசை நம்மளையும் விடுறது இல்ல, நாம அந்த ஆசையை விடுறதும் இல்லை. தானே நம்ம கிட்டே நடந்துட்டு இருக்கிறது. இனி நிறைய நகைகள், அதுவும் அவங்க கேக்குறீங்க அது தங்கமும் இப்பெல்லாம் தங்கம் வேண்டாம், என்ன வேணும்? வைரம் வேணும். பிளாட்டினமா? பிளாட்டினம் வேணும் இல்லையா? மகரிஷி அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பாங்க, இந்த தங்கத்தை போட்டுக்கிட்டா உடல்ல நோய் வராதான்னு கேட்பாரு. வராதா? வரும். அப்புறம் கேட்பாரு, பசி வராதான்னு கேட்பாரு. வராதா? வரும். நோய் வரும், பசி வரும். சரி, உனக்கு வேற என்ன பிரச்சனை தீரும்னு கேட்பாரு. இதை போட்டா என்ன பிரச்சனை தீரும்? தீராது, பிரச்சனையை உருவாக்கும். எதையும் சொன்னேன் இல்லையா? கழுத்துல போட்டுட்டு போனா இழுத்தா வரலன்னா நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம். அப்படியே கார்ல வருவான், அடைச்சு வருவான், அப்படியே கையை விட்டு இழுப்பான். அறந்துட்டுனா நீங்க தப்பிச்சுப்பீங்க, அறலன்னா தர தரன்னு என்ன செய்யறோம்? பாருங்க, எப்படி பார்த்தாலும் எந்த விதத்திலும் நன்மை தெரியாத ஒரு மெட்டலை நம்மளுக்கு அவ்வளவு ஆசை. ஆமாவா? ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த இதெல்லாம் நான் ஆசை இல்லைன்னு யார்கிட்ட போய் சொல்றது? பேராசை பெரும் நஷ்டம். இப்ப புரியுதா? கடைசியில இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு நாம செஞ்ச வினைகளால நோய் வந்த போது அங்க இப்ப பெரிய பெரிய ஆஸ்பத்திரி கட்டி வச்சிருக்காங்க. இந்த உலகத்துல 2 தான் வளர்ந்துருக்கு 40 வருஷமா. ஒண்ணு பேக்கரி, ஒண்ணு ஆஸ்பத்திரி. என்ன சொன்ன? 2 தானே வளர்ந்துருக்கு. வேற ஏதாவது வளர்ந்துருக்கா? எங்க பார்த்தாலும் பேக்கரி இருக்கும், இல்லைன்னா ஆஸ்பத்திரி இருக்கும். 2 தான் வளர்ந்துருக்கு இல்லையா? சோ இவ்வளவு ஆஸ்பத்திரி எது கட்டி வச்சிருக்கான்? அவனுக்கு தெரியும் நம்மளால ஆசையினால இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு கடைசியில எங்க வருவான்? அப்ப உங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் வித்தால என்ன செய்யணும்? தெரியும் தானே உங்களுக்கு. சில நோய்கள்லாம் வந்தா மொத்த சொத்தை என்ன செய்யணும்? வித்துதான் வாங்கணும், வேற வழி இல்லை. இந்த உடலை காப்பாற்றுறதுக்காக சொத்து எல்லாத்தையும் விற்கிற அளவுக்கு இன்னைக்கு ஆஸ்பத்திரி கட்டிருக்கான். முன்னாடி எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போனதுங்கிறதே உடம்புல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா அதை சரி பண்ணிட்டு வராது. இப்ப எல்லாம் போனா அவனே ப்ராப்ளத்தை என்ன செஞ்சு விட்டுருவான்? பெரிய ப்ராப்ளம் ஆக்கி அதுக்கப்புறம் நீ மீள முடியாத அளவுக்கு கொண்டு வந்து உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் சுருட்டிக்கிட்டு அவன் மேல இன்னொரு மாடி கட்டிடுவான். கொரோனாவெல்லாம் அதானே பண்ணாங்க. நீங்க போய் படுத்த உடனே 4 நாள் மருந்தே தரமாட்டான், நான் டெஸ்ட் எடுக்கணும். அதுக்குள்ள உனக்கு முத்திரும். ஒரு 15 லட்சம் உங்கள்கிட்ட பிடிக்கிட்டு உயிரும் போயிடும். ஆசையுடைய விளைவு என்ன? பெரும். அப்ப ஆசைகளை என்ன செய்யுங்க? சீரமைத்துக் கொள்ளுங்க. ஒரு பக்கம் மண்ணாசை, ஒரு பக்கம் பொன்னாசை, இன்னொரு ஆசை இருக்கு பெண்ணாசைன்னு ஒரு ஆசையை சொல்லியிருக்கான் இல்லையா? அது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்துல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்னன்னா ஆண் பெண்
எதிர்பாலினர் ஈர்ப்பு. இந்த எதிர்பாலினர் ஈர்ப்பு வருகிற பொழுதெல்லாம் மனம் உணர்ச்சி நிலைக்கு போகும். மனம் உணர்ச்சி நிலைக்கு போகிற போதெல்லாம் எப்ப உங்க உடல்ல உணர்ச்சிகள் தூண்டப்பட்டதோ அப்ப உங்க உயிர் சக்தி வீணாகும். அதாவது உங்க உடம்புல உணர்ச்சி நிலை வந்தாலே உங்க உடம்புல இருக்கக்கூடிய உயிர் சக்தி என்ன செய்யும்? அழியும். நாம இந்த உயிரை பாதுகாக்கிறதுக்காக தான் பயிற்சி எடுத்தோம். ஆனா ஒவ்வொரு முறை உணர்ச்சி வயப்படுகிற பொழுது என் உடம்புல இருக்கிற உயிர் என்ன செய்யும்? அழியும். அது கோபமா இருக்கலாம், எந்த உணர்ச்சி நிலைக்கு போனாலும் உயிர் சக்தி அழிஞ்சிட்டே இருக்கும். ஒரு பக்கம் நாம செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் உயிர் இழந்துகிட்டே இருக்கோம். இன்னொரு பக்கம் நம்முடைய தேவைக்கு எப்பவுமே நம்மகிட்ட இருக்கக்கூடிய விந்துநாத சக்தி இன்னொரு ஜீவனை உருவாக்குவதற்கு நம்முடைய உடலை பாதுகாக்கிறதுக்காக தான் இறைவன் கொடுத்தான். அதை அன்வான்டா செலவு பண்ண ஆரம்பிச்சா நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய காந்தத்தின் அளவும் குறையும். ஒரு பக்கம் உயிரின் அளவு குறையுது, இன்னொரு பக்கம் காந்தத்தின் அளவு குறையுது. உயிரின் அளவும் காந்தத்தின் அளவும் குறைஞ்சாச்சுன்னா இந்த உடலை நடத்துவதற்கு போதுமான எனர்ஜி இருக்காது. அப்ப இந்த உடலை நடத்துவதற்கு போதுமான எனர்ஜி இல்லைன்னா உடனடியாக மின்சாரம் ஏற்பட நோய் வரும். ஆனா இங்க யாருக்குமே இதை பற்றி எல்லாம் சிந்தனையே கிடையாது. நிறைய பசங்க அந்த கையில ஒண்ணு செல்போனா இந்த ராத்திரி தூங்குற போது அந்த பெட்ஷீட்டுக்குள்ள லைட் எரியும், பாத்துக்கிறீங்களா? இந்த பெட்ஷீட்டுக்குள்ள லைட் எரியுறது எதுவும் நல்லது பாக்குதுன்னு நினைச்சிடாதுங்க. இதுக்கெல்லாம் கண்ட கர்மாந்திரத்தை பார்த்துக்கிட்டு படுத்துனா நைட்டு தூக்கத்திலேயே வெண்டாயிடும். நைட்டு தூக்கத்துல வெண்டானாலும் அதுக்கு தூக்கமே வரும். என்ன உடம்பு சூடாயிருக்கும், அந்த சூடு தனியணும்னு அது வெண்டாகணும். இவங்க ரொம்ப கில்லாடியா நினைச்சிட்டு இருப்பான், நமக்கு இப்ப வெண்டாயிடுச்சு தூக்கம் வந்துருச்சுன்னு. ஆனா போனது என்னன்னு அவனுக்கு தெரியாது. போனதெல்லாம் உயிர், அவன் இழந்ததெல்லாம் உயிரை. இப்படியே தொடர்ந்து அவன் உயிரை இழந்துகிட்டே இருந்தான்னா அவனுக்கு 40 வயசுலயே வந்துடும், எல்லா வியாதியும் வந்துடும். எங்க போய் நிக்குது பாருங்க நம்முடைய நிலைமை. ஏன்னா நீங்க எதையாவது ஒன்ன பார்த்தா போதும், அவன் நடுவுல ஒன்ன கொண்டு சொல்லுவான். யாரு? இந்த செல்போனுக்காரன். அதை பார்த்து அதை நோண்ட ஆரம்பிச்சோன்னா அதுலயே போயிட்டு இருப்பான். அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது இவனுக்கே தெரியாது எவ்வளவு நேரம் போச்சுன்னு. விளைவு இதெல்லாம் பார்த்துட்டு படுத்தான்னா அது ஆணா இருந்தாலும் சரிதான், பெண்ணா இருந்தாலும் சரிதான், இழப்பு அவங்களுக்கு தான். எல்லா வகையும் நீங்க நினைச்சு பாருங்க. மண் ஆசையா இருக்கலாம், பொன் ஆசையா இருக்கலாம், பெண் ஆசையா இருக்கலாம், எந்த ஆசையா இருந்தாலும் சரிதான். இது எல்லாமே இறைவன் கண்டிப்பா சொல்லுவாங்களே, மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான். அவனுக்கு தெரியும் உனக்கு எப்பப்ப என்னென்ன கொடுக்கணும்னு. ஆனா மகர் சொல்றாங்க, மனிதன் தன்னுடைய ஆசையால அதிகமாக எந்த விந்தை அனுபவிக்கிறானோ அதன் மூலமாக அவனுடைய ஆற்றல் முழுவதும் வறண்டு போய் பெரும் நோய்களை அவன் என்ன செய்ய வேண்டியிருக்கும், அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதுதான் நம்ம இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற இந்த நிகழ்வுகள் எல்லாம். சரி, ஆசை அறிவின் ஆசை அறிவின் ஈசனோட ஆயினும் ஆசை அறிவின். நிறைய பேரு கடவுளை வழிபட போறேன்னு சொல்லிட்டு பாதி நேரம் எங்க உட்கார்ந்து இருக்கிறான், கோயில்ல உட்கார்ந்து இருக்கிறான். அவனுடைய கடமைகளை அவன் என்ன செய்வதில்லை, ஒழுங்கா செய்வதில்லை. அது கூட அந்த ஆசை கூட தப்புமா. ஈசனை வழிபடுவதற்கு கூட அதுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்துல மட்டும்தான் நீ என்ன செய்யணுமா, வழிபடணுங்கிறோம். எத்தனை விஷயங்கள் பாருங்க. அதுக்குள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னா இச்சை எழும் போதே காரணம் கண்டுடு, இச்சை எழும் விளைவை யூகிங்கிறோம். ஒரு ஆசை வருது, இந்த ஆசை எதுக்காக எனக்கு வருதுன்னு கொஞ்சம் யோசிங்கிறோம். இதை நிறைவேற்றினா எழக்கூடிய விளைவை யோசிங்கிறோம். அதனுடைய காரணத்தை கண்டுபிடிச்சு இதை செஞ்சா நன்மையா தீமையான உணர்ந்துகிட்டு அதன் பிறகு அந்த ஆசையை நிறைவேற்ற முயற்சி பண்ணணும். ஆனா நம்மளை எவனாவது ஒருத்தன் தூண்டி விடுவோம். எப்படியா நமக்கு அந்த ஆசை என்ன செய்யும், கொழுந்து விட்டு எரியும். பிரச்சனை பிரச்சனை இருக்கிற பொழுது அவனை காணாது. யாரு தூண்டி விட்டு அவங்க இருக்க மாட்டான் இல்லையா? நிறைய இடங்களை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கூட்டிட்டு போறது ஒருத்தனா இருக்கும், கொண்டு விட்டுட்டு வந்துருவான். அதுக்கப்புறம் இவன் தொடருவான், அவன் என்ன செஞ்சிருவான்,
அவன் தப்பிச்சிருவான். அதானே நடந்துட்டு இருக்கிறது. எல்லா இடத்திலையும் எச்சரிக்கை. அதுதான் மகரிஷி சொன்னாங்க, விழிப்புணர்வோட இருக்கு. ஒரு ஆசை வருதுன்னா அந்த ஆசையை நம்ம செயல்படுத்தலாமா? இந்த ஆசையை செயல்படுத்தினா தனக்கு பிறருக்கு துன்பம் வருமானால் அந்த ஆசையை நீங்க என்ன செய்யக்கூடாது, செயல்படுத்த கூடாது. இனிமேல் புடவை வாங்கினா யோசிக்கணும், என்ன என்கிட்ட இருக்கிறத கட்டுறதுக்கே இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியல. நீங்க இப்படி நினைச்சு பாருங்க, நீங்க வச்சிருக்கிற எந்த புடவையும் நீங்க செத்து போனா கூட இன்னொருத்தன் கட்ட மாட்டான். ஏன்? நீங்க வந்து பிடிச்சிருவீங்க. உண்மை. நிறைய வாரி போட்டு எரிக்கிறத நான் பாத்திருக்கேன். யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பெத்த பிள்ளை கூட எடுத்துட்டு போறது இல்ல. எல்லாத்தையும் வாரி போட்டு என்ன செய்யறாங்க, கடைசியில தீ தான் வைக்கிறாங்க. எதுக்கு சேர்த்து வைக்கணும்? மகரிஷியுடைய மனைவி அவங்களுக்கு வந்து எப்பவுமே அவங்க வந்து சொல்லுவாங்க, 3 புடவை வச்சிருப்பாங்க. அதுக்கு மேல யாராவது புடவை கொண்டு கொடுத்தா வந்து அப்படியே மகரிஷியை பார்க்க வரவங்களை அப்படி உள்ள இருந்து பார்ப்பாங்களாம். யாராவது கொஞ்சம் கிழிஞ்சது போல சாரி கட்டிட்டு அவங்கள வெளில சைட்லோடி உள்ள கூட்டிட்டு போயிட்டு அந்த புடவையை கொடுத்துருவாங்க. நம்ம பெத்த பிள்ளைக்கே கொடுக்க மாட்டோம். தானே உண்மை? அப்ப ஆசைகளை கண்டிப்பா சீரமைக்கணும். ஏன்னா அதுக்கு நீங்க எழுதிக்கலாம், ஆசைன்னு ஒரு கட்டம் போட்டுக்கிடுங்க. என்ன சொன்னேன்? ஆசைன்னு ஒரு கட்டம் போட்டுக்கிடுங்க. அதுல உங்க ஆசைகள் எல்லாம் எழுதுங்க. அடுத்தது ஒரு கட்டம் போட்டுக்கிடுங்க. இதை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு வசதி இருக்கிறதா? 2வது கேள்வி. வாய்ப்பு வசதி இல்லைன்னா அப்படியே என்ன செஞ்சிடலாம், மீண்டும் போட்டுடலாம். அடுத்தது இன்னொரு கட்டம் போட்டுங்க. நிறைவேற்றினா பின்விளைவு என்னவா இருக்கும்? நிறைய பேருக்கு அதை பற்றி யோசனையே இருக்காது. பின்விளைவு என்ன? பின்னாடி யாரெல்லாம் இந்த ஆசைக்கு பங்கு போட்டு வருவாங்க இல்லையா? நாம இது என்ன நிறைய இடங்கள்ல நான் இதை பார்த்துக்கிறேன். நிறைய வீடுகள்ல அப்பாக்கிட்ட இருக்கிற காலங்கள்ல பசங்க, நான் இந்த நிலத்துல நான் கொஞ்சம் தோட்டம் வச்சுக்கிறேன், நான் செடி வச்சுக்கிறேன், கொடி வச்சுக்கிறேன்னு கேட்பான். அப்பா செடி வச்சுக்கன்னு சொல்லிடுவாரு. ஆனா பங்கு வரும்போது அவனுக்கு வரலன்னா அவனால என்ன செய்ய முடியாது, வெறும் சண்டையா மாறும். பாத்துக்கிறீங்க இல்லையா? அதனால பாக்குறதுக்கு இது சாதாரண விஷயமா தெரியும். ஆனா அதனுடைய விளைவு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்கும். கடைசியில அப்பாவையே கொண்டவன் எல்லாம் உண்டு. நீங்க சொத்துக்கு ரொம்ப சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா நடக்கிற கதையெல்லாம் தெரியும் தானே. கேட்டு பாப்பான், தரலன்னா நைட்ல என்ன செஞ்சிருவான். நடக்குது இல்ல? எத்தனை பத்திரிகை செய்தி படிச்சிருக்கிறோம்? ஆமாவா இல்லையா? நான் அதனால நிறைய இடத்துல சொல்லிட்டே இருப்பேன், நீங்க எல்லாரும் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுங்க. என்ன கொடுக்காதுங்க, சொத்து சேர்த்து வைக்காதுங்க. நல்லா படிச்சு உழைச்சு சாப்பிட சொல்லுங்க. நான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் என் பிள்ளை சொகுசா சாப்பிடணும் மட்டும் நினைச்சிடாங்க. நான் கஷ்டப்பட்டு தான் உழைச்சேன், அது போல என் பிள்ளை என்ன செய்யணும், கஷ்டப்பட்டு உழைச்சுதான் சாப்பிடணும்னு என்னைக்கு நினைக்கிறீங்களோ அந்த ஆசையை பலமா வச்சுக்கிடுங்க. ஏன்னா நான் என் பையனுக்கு அதான் சொன்னேன், கஷ்டப்பட்டு தான் நான் வளர்த்தேன், இல்லைன்னு சொல்லல. வண்டி வாங்கணும்னு சொன்னான், எல்லா பையனும் வண்டி வாங்கிட்டான். என்னைக்கு வேலைக்கு போறியோ வேலைக்கு போய் சம்பாதிச்சு வாங்கிட்டு, வேலைக்கு போய் சம்பாதிச்சான். 1 வருஷம் சம்பளத்தை வாங்கி வண்டி வாங்கிக்கிறேன்னு கேட்டான். இப்ப எவ்வளவு வண்டி வாங்கணும்? 1.5 லட்சம் ரூபா ஆகுதப்பா. எவ்வளவு கையில இருக்கு? 1 லட்சம் தான் இருக்கு. என் பங்குக்கு 10,000 தான். என்ன சொன்ன? மீதி 30,000 40,000 என்ன பண்றதுன்னு கேட்டான். அது எனக்கு தெரியாது, கூட 2 மாசம் கழிச்சு வாங்கிட்டேன். அவ்வளவுதான். கூட 2 மாசம் வெயிட் பண்ணா நான் 10,000 கொடுத்தேன், அவன் அக்கா 10,000 கொடுத்தா, வாங்கிட்டான். அவன் கஷ்டப்பட்டு வாங்கின வண்டி இல்லையா, பத்திரமா வச்சு. நான் சொல்றது புரியுதா? ஏன்னா இது இந்த உணர்வு உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கணும். ஏன்னா பசங்க நம்மளால வாங்கி கொடுக்க முடியும், வாங்கி கொடுத்துட்டா தலகால் புரியாது. நேற்று கூட நான் இங்கிருந்து போனோன்னு எனக்கு ஒரு போன், நமக்கு ரொம்ப வேண்டிய மனவள கலையில் இருக்கக்கூடிய ரொம்ப வேண்டிய ஒரு பேராசிரியருடைய பையன்.
வண்டியில போகிற போது ஆக்சிடென்ட், பைக் 2 வீலர் ஆக்சிடென்ட், காடை அடிபட்டுருச்சு, மார்பில் அடிபட்டுருச்சு, எலும்புல அடிபட்டுருச்சு, கிராக் ஆயிடுச்சு, பிளேட் வச்சிருக்கு. நமக்கே கேட்கிற போது அது ஒரு குழந்தை தான் இருந்தது. எவ்வளவு சிரமம்னு நினைச்சு பாருங்க. நமக்கு நம்ம பிள்ளைக்கு வண்டி ஓட்டுறதை பார்க்க ஆசைதான். ஆனா அதுக்கு அதனுடைய வேல்யூ தெரிஞ்சுட்டா பிரச்சனை இல்லை. இப்ப இவன் தப்பு செஞ்சானோ அல்லது யாரும் தப்பு செஞ்சாங்களோ, ஆனா இப்ப பாதிக்கப்பட்டது யாரு? நாம தானே. அதனாலதான் சொல்றேன், குழந்தைகளுக்கு எல்லாமே வேணும். அதுக்குரிய காலங்களும் அதுக்குரிய திறமைகளும் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம அமைச்சு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். காரண காரியங்களோட எல்லா விஷயங்களும் தான் அந்த உலகத்துல நடக்கும். அப்ப ஆசை வேணும், அது அளவோட வேணும். ஒரு ஆசையை நிறைவேற்றினா தனக்கோ பிறருக்கோ துன்பம் இல்லைன்னா கண்டிப்பா நிறைவேற்றலாம். ஆனா அது யாருக்கேனும் துன்பத்தை கொடுக்குமானால் அந்த ஆசைகளை தவிர்த்துட்டு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிற போது என்ன செய்து கொள்ளலாம், பயன்படுத்திக்கலாம்னு போனா உங்களுக்கும் துன்பம் இல்லை, உலகத்துல யாருக்கும் துன்பம் இல்லை. அப்படி ஆசைகளை சீரமைத்து வாழுங்க, வாழ்வாங்க. காஃபி சாப்பிட்டு வரலாம், எழுந்திரிச்சுக்கோங்கய்யா.